ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான வீடே கமகமன்னு மணக்கக்கூடிய ஒரு தக்காளி சூப் ரெசிபி தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5லேருந்து 6 தக்காளி அளவு சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாக வேணும்னா நீங்கள் கூட 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த கொதிச்சிட்ருக்க தக்காளி கூட ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் வேக வச்சுக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக ஆகணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், நமக்கு இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளியை நம்ம வெளியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க. ஏன்னா நமக்கு அது ஒரு சட்னி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி 1-2 திப்பி திப்பியாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சூப்பு நல்லாயிருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மசிச்சு வச்சுருக்க தக்காளியை இந்த நம்ம வேக வச்ச தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு பொரிய விடுங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பு நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது எல்லாமே பொரியட்டும். இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, மிளகையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இந்த சூப்பை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பாருங்கள், நமக்கு நல்லா கொதித்து சூப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நம்ம கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல வாசனையான ஒரு தக்காளி சூப்பு ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக சூப்பராக இதை ஒரு உருளைக்கிழங்கு மசால் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.